செய்தித் தலைப்பு: சென்னையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம், மாநகராட்சி அதிரடி அறிவிப்பு. வணக்கம். சென்னையில் விடுபட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கவும், திருத்தங்களை மேற்கொள்ளவும் மாநகராட்சி சார்பில் சிறப்பு முகாம்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த முகாம்கள் நடைபெறவுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர். ஆம், தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் முகவரி மாறியவர்கள் என சுமார் 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விடுபட்ட தகுதியுள்ள வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்க்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள 16 தொகுதிகளிலும் இருக்கும் 4079 வாக்குச்சாவடி மையங்களில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில், அதாவது ஜனவரி 10 மற்றும் 11 அன்று சிறப்பு முகாம்கள் நடத்தப்படவுள்ளன. காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை இந்த முகாம்கள் நடைபெறும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்த முகாம்களில் பொதுமக்கள் என்னென்ன சேவைகளை பெற முடியும், எப்போது வரை கால அவகாசம் உள்ளது? இந்த முகாம்களில் பொதுமக்கள் புதியதாக பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். மேலும் பட்டியலில் உள்ள பிழைகளை திருத்தவும், முகவரி மாற்றம் செய்யவும், உயிரிழந்தவர்களின் பெயர்களை நீக்கவும் உரிய படிவங்களை சமர்ப்பிக்கலாம். வரும் 18ஆம் தேதி வரை மட்டுமே விண்ணப்பிக்க அவகாசம் உள்ளதால், வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இருப்பதை உறுதி செய்யாதவர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி. தேர்தலுக்கு தயாராகும் வகையில் நடைபெற்று வரும் இந்த பணிகள் வாக்காளர்களின் ஜனநாயக கடமையை உறுதி செய்யும் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது.